நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் இளைஞனின் படுகொலை கொட்டாஞ்சனையில் கிடைத்த முக்கிய ஆதாரம். ஜனாதிபதி வசிக்கும் இடத்திலேயே பாதுகாப்பு இல்லை, அரசாங்கத்தை விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ச. ரணிலின் இங்கிலாந்து விஜயம், சிஐடி கேள்விகளுக்கு வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் மௌனம். சிறையில் இருந்து ஜனாதிபதிக்கு மரண தண்டனை கைது, சோமரத்ன ராஜபக்ச அனுப்பிய கடிதம். அக்குராங்குட துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய 4 பேர் அடையாளம். யாழில் கைவிடப்பட்ட நிலையில் சொகுசு கார் மீட்பு, பின்னணியில் இருந்த காரணம். நவாலினியின் மரணம் இயற்கை மரணம் அல்ல, அது திட்டமிடப்பட்ட படுகொலை என ஐரோப்பிய நாடுகள் முத்திரை. தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சலி மகாவித்யாலய மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி வந்த இருவர் T56 ரக துப்பாக்கியினால் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 2 பாதாள உலக கும்பலுக்கு இடையிலான மோதலின் பின்னணியிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கருதுகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் மன்னாரைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் சிகை அலங்கார நிலையத்தின் உரிமையாளர் உட்பட மேலும் 4 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த 19, 27 மற்றும் 28 வயதுடைய இளைஞர்கள் ஸ்லாபத்துறை, கிராண்ட் பாஸ் மற்றும் கொட்டாஞ்சனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து கொழும்பு கரையோர காவல்துறையினர் மற்றும் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நாட்டின் பாதாளம் உலக குழுக்களின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்திவிட்டதாக அரசாங்கம் பெருமை பேசிக் கொண்டிருந்தாலும் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே பட்டப்பகலில் படுகொலை அரங்கேறுவது நாட்டின் பாதுகாப்பு ஓட்டையை வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி வசிக்கும் பிளவத்த பகுதியிலேயே ஒரு சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி, ஜனாதிபதியின் வீட்டின் முன்னாலேயே ஒரு சட்டத்தரணிக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் சாதாரண குடிமக்களின் நிலை என்னவாகும் என கேள்வி எழுப்பினார். மேலும் அரசாங்கம் தற்போது திட்டமிட்ட முறையில் சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்களை ஒடுக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சாடியவர், வைத்தியர்களின் போராட்டங்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் சுகாதார அமைச்சரின் கருத்துக்கள் ஒரு ஆபத்தான சூழ்ச்சி என எச்சரித்தார். 88 தொடக்கம் 89 காலப்பகுதிகளில் வன்முறை அரசியலில் ஈடுபட்டவர்களே இன்று ஆட்சியில் இருந்ததால் அவர்களுக்கு அடக்குமுறை மட்டுமே தெரிந்த மொழியாக உள்ளது என்றும், நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே கொலைகள் நடப்பது சட்ட ஒழுங்கின் பாரிய வீழ்ச்சியை காட்டுவதாகவும் அவர் விமர்சித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரலையின் கொலை தீர்ப்பை அரசு தரப்பினர் விமர்சிப்பது கொலையாளிகளை பாதுகாக்கும் செயல் என குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச, அச்சுறுத்தல் மூலமாக ஒருபோதும் ஆட்சியை தொடர முடியாது என்றும் அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இங்கிலாந்தின் வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட விஜயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விடுத்த கோரிக்கைகளுக்கு அந்த பல்கலைக்கழகம் இதுவரை எந்தவித பதிலும் வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழாவுக்கான அழைப்புதல் உத்தியோகபூர்வமானதா அல்லது தனிப்பட்ட ரீதியிலானதா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் 9 கேள்விகள் அடங்கிய கேள்வித்தாள் கடந்த பிப்ரவரி 4 பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டது. இருப்பினும் மின்னஞ்சல் மற்றும் விமான அஞ்சல் ஊடாக அனுப்பப்பட்ட இந்த கடிதங்களுக்கு பல்கலைக்கழக தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இந்த விஜயம் தொடர்பாக நிதி மதிப்பீட்டு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயகம் எதிர்வரும் பிப்ரவரி 18 வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த விஜயத்திற்கான மதிப்பீடுகளை அப்போதைய உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனாவை தயாரித்ததாகவும், இதில் ஜனாதிபதி செயலாளருக்கு நேரடி தொடர்பு இல்லை என்றும் அவர் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயமா அல்லது தனிப்பட்ட விஜயமா என்ற சர்ச்சைக்கு மத்தியில் பல்கலைக்கழகத்தின் பதில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது.
யாழ்ப்பாண செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற ராணுவ மீறல்கள் குறித்து முறையான மற்றும் சுயாதீன விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரஸ் சோமரத்ன ராஜபக்ச ஜனாதிபதி அனுகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டுள்ள அவர் தான் ஏற்கனவே பல உண்மைகளை வெளிப்படுத்திய போதிலும் இதுவரையில் எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் தன்னை சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இவ்விவகாரத்தை ஆழமாக விசாரிக்காமல் சில குடும்பங்களுக்கு இழப்பீட்டை வழங்கி வழக்கை மூடி மறைக்க முயற்சிப்பதாக சோமரத்ன ராஜபக்ச பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் உண்மைகளை வெளிக்கொணர புதிய ஜனாதிபதி ஒரு சுயாதீன விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் சோமரத்னவின் கோரிக்கை அடங்கிய கடிதம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளால் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தலங்கம அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை சுட்டுக்கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் குறித்து முக்கியமான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ மெதவத தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இக்கொலை சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 12 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவர் மட்டுமன்றி அவர்களுக்கு உடந்தையாக இருந்த மேலும் பல நபர்கள் பின்னணியில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில நாட்களில் இந்த வழக்கில் தீர்க்கமான முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். காலி பகுதியில் எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட கார் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தாலும் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின்னரே அதனை திட்டவட்டமாக உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் குறித்த சட்டத்தரணி சில பாதாள உலக குழுக்களுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையானது தொடர்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் போலீசாரால் முற்றாக நிராகரிக்கப்படவில்லை என்றும் எனினும் விசாரணையின் ரகசியத்தன்மை கருதி அனைத்து விவரங்களையும் இப்போது வெளியிட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரே கொலைக்கான உண்மையான பின்னணி குறித்து முழுமையான தகவல்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாண நகர் பகுதியில் அனாதரவாக கைவிடப்பட்டிருந்த சொகுசு கார் ஒன்று மீட்கப்பட்டதை தொடர்ந்து அதன் பின்னணியில் இடம்பெற்ற 80 லட்சம் ரூபாய் அடகு மோசடி விவகாரம் அம்பலமாகியுள்ளது. நீர்கொழும்பில் உள்ள கார் வாடகைக்கு வழங்கும் நிறுவனம் ஒன்றில் காரை பெற்ற நபர் ஒருவர் அதனை உரிய முறையில் ஒப்படைக்காமல் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்றுக்கொண்டு அடகு வைத்துள்ளார். கார் காணாமல் போனது தொடர்பாக நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் கார் யாழ்ப்பாணத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. காவல்துறையினர் தன்னை தேடுவதை அறிந்த காரை பணம் கொடுத்து பெற்றுக்கொண்ட நபர் சட்ட சிக்கல்களில் இருந்து தப்பிப்பதற்காக காரை யாழ் நகர் பகுதியில் கைவிட்டுவிட்டு சென்றுள்ளார். எனவே அனாதரவாக நின்று காரை கைப்பற்றிய யாழ்ப்பாண காவல்துறையினர் அனைத்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவாலினி தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகளில் காணப்படுகின்ற ஒரு அரிய வகை நச்சு தவளைகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற எபிபாட்டைன் எனும் கொடிய விஷத்தை பயன்படுத்தி படுகொலை செய்யப்பட்டதாக பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நவாலினியின் உடலில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை 2 ஆண்டுகள் பகுப்பாய்வு செய்ததில் மார்பினை விட 200 மடங்கு சக்தி வாய்ந்த இந்த நரம்பு மண்டலங்களை தாக்கும் விஷம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷம் உடலில் நுழைந்து சில நிமிடங்களிலே தசைப்பிடிப்பு, பக்கவாதம் மற்றும் சுவாச தடையை ஏற்படுத்தி மரணத்தை விளைவிக்கும் என்று நிபுணர்கள் விளக்கியுள்ளனர். பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இத்தகைய கொடிய விஷத்தை பயன்படுத்தும் வாய்ப்பும் நோக்கமும் ரஷ்ய அரசாங்கத்துக்கு மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டு நவாலினியின் மரணத்துக்கு
கிரெம்ளினே முழுமையான பொறுப்பு என நேரடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு சைப்ரஸ் சிறையில் நவாலினி உயிரிழந்த போது அதனை இயற்கை மரணம் என ரஷ்யா கூறிய நிலையில் தற்போது வெளியாகியிருக்கின்ற இந்த அறிவியல் ஆதாரங்கள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா ரசாயன ஆயுத தடை சட்டத்தை மீறியுள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முறையிட பிரித்தானியா தீர்மானித்துள்ளதுடன் தனது கணவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நவாலினியின் மனைவி யூலியா நவ்லானா தெரிவித்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஆஃப் பெனாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது.